ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஈஸியாக பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு ரசத்துக்கு தண்ணி மட்டும் இல்லாமல் பருப்பு சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 தக்காளி பழம், ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4-5 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை மல்லி கொஞ்சம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் வரமிளகாய், பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்சு வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. புளி கரைச்சி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்து இதுவும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிட்டோம். இப்போ தாளிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் தக்காளியும் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அது கூடவே பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்தது மஞ்சத்தூள், ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய் இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். மல்லி, உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வழக்கமாக ரசத்துக்கு நுர கட்டி வரும், அந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நல்லா வாசனை வருது. பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பருப்பு ரசம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.